ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சீன் செட்டர்ஸ் விலாக். இப்போ நாங்கள் எல்லோரும் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னா ஷூட்டிங்காக. ஸோ ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 6:30க்கெலாம் கிளம்பி ஷூட்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களை ஒரு பிரபல தொலைக்காட்சி சீரியலில் எங்களை பார்ப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இது எங்கே அப்படின்னா ராமேஸ்வரம் பக்கத்தில் நம்பு நாயகி டெம்பிள், அங்கே தான் இங்கே ஷூட் நடந்தது. ஒரு பக்கம் ஷூட் நடந்துட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் நான் வேண்டுதலுக்காக கெடா வெட்டி விருந்தெல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஷூட்டை முடிச்சுட்டு நேராக விருந்துலலாம் போய் நாங்கள் பங்கெடுத்து சிறப்பாக சாப்பிட்டுட்டுலாம் வந்தோம். ஸோ நல்லா இருந்தது அந்த நாள். மக்களே, ராமேஸ்வரம் கெடாவெட்டு என்ன கோயிலுக்கு கெடாவெட்டு வந்திருக்கோம். அருள்மிகு ஸ்ரீ நம்பு நாயகி அம்மன் திருக்கோயில். சொல்லுங்க ஒரே மக்களே, இப்போ ராமேஸ்வரத்தில் இருக்கிறோம். ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா தனுஷ்படி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்பு நாயகி அம்மன் கோயில் இருக்குது. நம்பு நாயகி கோயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெடா வீட்டு விருந்து வச்சிருக்கிறாங்க குலதெய்வ கோயில்னால. பாருங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க. நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோக்ராம். போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா கெடா வீட்டு விருந்து இருக்கு. கெடா வீட்டு விருந்தில் எல்லாரும் மக்களே வாங்க சாப்பிடலாம். நம்பு நாயகி அம்மன் கோயில். நம்பு நாயகி முரளி வருவோம். ஆட்டோ வாழ்க்கையிலே முதல் தடவை இந்த அளவுக்கு க்ளோஸாக ஒரு கடல் பக்கத்தில், அதுவும் பாருங்கள் 2 கண்ட்ரிக்கும் நடுவில் நாங்கள் இருந்தது இதுதான் முதல் தடவை. ரொம்ப நல்ல ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஒரு மாதம் கிடைக்கும், அதுக்கப்புறம் மாதம் கிடைக்கும். கடல் தான் எல்லை தான். மேப்ல தனுஷ்கோடி தான் லாஸ்ட்டு. 2 பக்கட்டும் கடல், நடுவில் ரோடு, ஒரு நல்ல ஒரு கார் ரைடு நல்லா இருக்குது. இப்படிலாம் போகும்போது ஒரு மனசுக்கு பிடிச்சவங்களோட போனால் இன்னும் இந்த ட்ராவல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு இருந்தது. ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது. இல்லை, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னா, தனுஷ்கோடிக்கு முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இது இப்போது கிடையாது. இந்த ரயில்வே ஸ்டேஷனும் 1964 வந்த சுனாமியில் ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா அது ரயில்வே ஸ்டேஷனுக்கு இருந்ததுக்கான அடையாளமே இல்லாத மாதிரி போச்சு. இது போர்டெல்லாம் இப்போ வச்ச போர்டு தான். ஸோ அங்கே இருக்கிற பில்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே அது எதுக்காக இருந்தது என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. இங்கே ஒரு சர்ச், இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சர்ச் ஒன்று இருந்தது, அதுவும் ஃபுல்லாகவே அழிஞ்சு போயிடுச்சு. இங்கே இருந்தவங்க என்ன ஆனாங்கன்னு கூட தெரியல. ஸோ நினைக்கும் போது அப்போ எவ்வளோ பெரிய அழிவாக இருந்திருக்கும் அப்படிங்கும்போது நினச்சி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா கேள்வி கேட்டா? ஒண்ணுமே காணும், எங்க தண்ணி எல்லாம் காணும்னு கேட்டேன். தெரியாதுல. அழிஞ்சு போன இடத்துல என்ன இருக்கும்? இது சுனாமி அழிஞ்சு போன இடம். இதுல உனக்கு புதுசா எல்லாமே இருக்கு. சரி, என்னை அங்க இருந்து கிளம்பும் போது என்னப்பா சொல்லி கூட்டி வந்தீங்க? தண்ணி நீல கலர்ல மஞ்சள் கலர்ல இருக்கும். அங்க கூட்டி வந்தானே சொல்லி கூட்டி வந்தீங்க. என்ன அப்படியே கூட்டு வந்தோம். அப்படியே கூட்டி வந்தீங்க. மஞ்சள் கலர்லன்னா நான் அழகா இருக்கும், குளிக்கலாம், நிறைய பேர் குளிப்பாங்க, நம்மளும் குளிக்கலாம் சொன்னீங்க. அப்படிலாம் சொன்னீங்க. கண்ணாடியா? இருக்கட்டும். நீ ஏமாத்திட்டீங்கல்ல. இரு, இன்னொரு உன்னை ஏமாத்து. கூட்டோட போய் உள்ள குத்திர போகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மயில் நிறைய மயில் இருந்தது. நல்லா எல்லாம் பெருசாக ரொம்ப பெரிய பெரிய மயிலெலாம் இருந்தது. ஸோ தெரியல,
கடல். நான் நிறைய வந்து இந்த தோட்டத்தில் இந்த ஊர்லலாம் வந்து நல்ல ஹில் ஸ்டேஷனோ இல்லை நல்ல வயல்வெளி இருக்கிற இடத்துல தான் அதிகமாக மயில் பார்த்தது. கடல் பக்கத்தில் பார்க்கும்போது இதுவும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அது எல்லாமே பெரிய பெரிய மயிலாக தான் இருந்தது. சங்கெல்லாம் இருக்கும் எடுத்துகிட்டு போயிடும். இப்போ நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்துருக்கீங்களா? டோட்டலாகவே ஃபஸ்ட்டு ராமேஸ்வரம். அங்கே போனோம்னு வச்சுக்கோங்க, பெரிய சங்கு சின்ன சங்கு நிறையா இருக்கும். இந்த ஸ்டார் மாதிரி இருக்குமே, அது பேர் என்ன? சுந்தர் ப்ரோ, இந்த ஸ்டார் மாதிரி ஒரு மீன் வரும்ல, அது பேர் என்ன? ஸ்டார் மீன் தானே. ஆளே கிடைக்கும் கேட்டேன் பத்தியா? என்ன அடிக்கணும். ஸ்டார் மீன் அது ஸ்டார் மீன் அந்த மீன் தெரிஞ்சா தெரிஞ்சுன்னு சொல்லு, தெரியல தெரியல. இங்கிலீஷ் சொன்னா தமிழ்ல சொல்றேன். சூப்பர். நான் இங்கிலீஷ் சொன்னேன், நீ தமிழ்ல சொல்றேன். அதுக்கு பேரே ஸ்டார் ஃபிஷ் தான்யா. அதுக்கு பேர் ஆக்டோபஸ்ன்னு சொல்லுவாங்கப்பா. டேய் ஆக்டோபஸ் வேறடா, ஸ்டார் ஃபிஷ் வேற. ஆக்டோபஸ் மீன் அவர் 5 பக்கம் இருக்குனாரு. 5 பக்கம் நட்சத்திரம் தான் இருக்கும். இன்னொன்னு ஆக்டோபஸ்க்கு 5 கிடையாது, நிறைய இருக்கும். போல 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 இருக்கும். படிச்சிருந்தா தெரியும். ரைட் விடு, எல்லாம் படிச்சீங்க, நான் படிக்கல. நோ ப்ராப்ளம் சார். அங்க ஒரு நீச்சல் போடுமா? போமா ஐயா? ஏய் அவனு போய்ட்டானே பாரு. மாலிபுரம் அங்க அவங்க காருக்கு போயிட்டாங்க. அந்த போறோம், வாங்க வாங்க ஃபாலோ பண்ணி இப்படியே போயிடலானே. இப்படியே போறாங்க. இது வழி இருக்கானே, இங்க போறாங்க அவ்வளவுதான். மத்தபடி நார்மல் பாதை. நடந்தத பார்த்து அந்த பார்த்தாங்க. சரி சரி, அப்படி எனக்கு ஒரு நானும் போயிட்டு அடி போ. ஒரு ஆள் பார்த்தா எல்லாத்துக்கும் வந்துருது. இது மட்டும் தான் அப்படிதான் அது மாதிரி ஒரு ஆங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தம்பி யானப்படம் பக்கத்துல போய் சாப்பிடல, நீங்க சாப்பிட்டு தூங்க போங்க. சங்கு வரலாமா? ஒரிஜினல் முக்கலாம் இருக்கு. இது தனுஷ்கோடியில் இருக்கிற லைட் ஹவுஸ். இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் கட்டியிருக்காங்க. ரொம்ப லார்ஜாக தான் இருந்தது. நம்மளோட கடைசி தமிழ்நாட்டோட கடைசி எல்லையில் இருக்கிற ஒரு லைட் ஹவுஸ். ஃபைனலி நாங்கள் தனுஷ்கோடி வந்தாச்சு. எப்போன்னு காத்துட்டு இருந்த இந்த தருணம். எல்லை பகுதி, கடலோட ஆரம்ப பகுதி, தமிழ்நாட்டோட நிலத்தோட எல்லை பகுதி, கடைசி பகுதி. இதுக்கப்புறம் போச்சுன்னா ஃபுல்லாக கடல் தான். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ், ரொம்ப பியூட்டிஃபுல். இந்த இடத்துல இருந்து அப்படியே நடந்து போகும்போது அந்த ஒரு ஃபீல். ஏன்னா இந்த மாதிரிலாம் நடந்தது இல்லைல்ல. இந்த சைடும் கடல், அந்த சைடும் கடல், நடுவில் வந்து ரோடு இருக்கிறது வந்து ரொம்பவே நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஓகே, நீங்களும் கண்டிப்பாக இந்த இடம்லாம் விசிட் பண்ணணும். இங்கே தமிழ் மக்கள் இருக்காங்களோ இல்லையோ, மோஸ்ட்லி வந்து எல்லாமே நார்த் இண்டியன்ஸ் தான் அதிகம் இருந்தாங்க. தமிழ் வார்த்தை கேட்குறத விட ஃபுல்லாக ஹிந்தி தான் அதிகமாக அங்கே கேட்டுட்ருந்தோம். அந்த அளவுக்கு நார்த் இண்டியன்ஸ் வந்து இங்கே விசிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஒரு எப்படி சொல்ல, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஃபீலே இங்கே அந்த இடத்துல இல்லை. ஏதோ ஒரு நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃபீலாக தான் இருந்தது. நம்ம கூட வந்தவனுங்க நம்மளை விட்டுட்டு ஓடிட்டாங்க. நீ அப்படி போய் நில்ல, நீ நில்ல.
வீடியோ எடு. இது வந்து ஃபோட்டோ எடுக்குது. ஃபோட்டோ தனுஷ்கோடியிலேருந்து பார்த்தா ஸ்ரீலங்கா தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அங்கே தான் நாங்கள் இருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா வந்து தெரியாது. ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு டவர் ஒன்று தெரியும். ஸோ அந்த டவரை வந்து பார்க்குறதுக்கு தான் இங்கே 50 ருபீஸ் பெர் ஹெட்டு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கேருந்து ஸ்ரீலங்கா பார்த்தீங்க அப்படின்னா 18 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட எல்லை வந்து 18 கிலோமீட்டர்ஸ் ஆகும் அப்படின்னாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது ராமர் பாலம்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அது தண்ணிக்கடியில் 20 அடிக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பே ஆஃப் பெங்கால், அதுக்கப்புறம் இந்தியன் ஓஷன் ரெண்டும் வந்து மிங்கிள் ஆகிற இடம் இதுதான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் வந்து நல்ல கிளைமேட் இருந்தது அப்படின்னா ப்ளூ அண்ட் க்ரீன் அந்த கலரில் தெரியுமா வாட்டர், அந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகிற இடம் வந்து அந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னாங்க. பார்க்க அழகாக இருந்தது அந்த இடம். பார்க்கும்போது நேச்சுராக நம்ம கண்ணில் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து ஒரு தடவை பாருங்கள். ஏன்னா நடுவில் நீங்கள் இருப்பீங்க, உங்களை சுற்றிலும் தண்ணி இருக்கும். அவ்வளோ ஒரு கண்ணுக்கு எட்டின தூரம் எல்லாமே தண்ணி தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே மக்கள் கடல் போல் வந்து பாய்ந்துருக்குறாங்க. நல்ல இன்றைக்கி டூரிஸ்ட் ஃபேமிலியோட டூரிஸ்டோட நாள் நினைக்கிறேன். நிறைய க்ரௌடு. ஸோ இதை நாங்கள் இதை பார்க்குறதுக்கு 3 hours ஆயிடுச்சு. பாருங்கள் மக்கள் கடல் போல் வெள்ளமாக எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். எனக்கு பின்னாடி பாருங்கள் தெரியுது பீச்சு, அது ஸ்ரீலங்கா. இங்கே 2 கடல் கலக்குது இடம். பாருங்க பீச்சை பாருங்க, டவரை பாருங்க, மேகத்தை பாருங்க, மக்களை பாருங்க. மக்களும் நல்லா ஹாப்பியாக இருக்கிறாங்க. எல்லா மக்களும் தனுஷ்கோடியை பார்த்தது ஹாப்பியில் இருக்கிறாங்க. ஸோ இது சுனாமிக்கு முன்னாடி வந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. சுனாமி முடிஞ்சு வந்ததுனால இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ பாருங்க, சுனாமி வந்துருச்சு, அது ஒரு காலம். இப்போ சுனாமி வராதது இங்கே சுனாமி வந்தது எப்போ? சுனாமி வந்து திருப்பி 1964. 1964 தப்பாக சொல்கிறார் வருஷத்துக்கு அந்த காலம். 2026 அப்போல்லாம் இங்கே வரல. 2016 2006 2006 தானே வந்துச்சு. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்க வந்திருக்கீங்க? பீச்சுக்கு வந்திருக்கேன். தனுஷ்கோடி பீச்சுக்கு வந்திருக்கோம். அப்படி சொல்லுங்க. ஆமாம், நம்ம கட்சிக்காரர்கள் எல்லாரும் பேசுங்க. ஏதாவது ஆனால் அதிகமாக இருக்குது, கும்மியடி பாட்டு ஓடுது ஒரு நல்லா பக்கம். அதிகமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இருக்கு. நல்லா ஜாலியாக இருக்குது. சொல்லுது என்னோட கட்சிக்காரர் கை. இது என்ன இடம் எதுதான் தெரியுமா? ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, எல்லா இடத்துக்கும் கூட்டி வரீங்க. ஏன்னா மாளிகனே, இது என்ன இடம், என்ன ஏதாவது சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இப்போது தனுஷ்கோடியிலேருந்து ரிட்டர்ன் நாங்கள் ரூமுக்கு போகிற வழியில் இந்த இடத்த பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் ஸ்டோ பண்ணிவிட்டு காரை ஓரமாக போட்டு போயிட்டு இருக்கோம். அது என்னது, இது ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? காரை ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஸ்டாப் பண்ணிட்டு ஏன் என்னாச்சு? வேறு ஏதாவது ஸ்டாப் பண்ணணும்? ஸ்டாப் பண்ணி நல்லா இருக்கு. அப்படியே தெரியாமல் ஏன் கீழே பார்த்துவாங்க, வேலி போட்டிருக்காங்க. மாதிரி 1 நிமிஷம் கேர் ஆகுது, கீழே பார்த்துவாங்க.
வாழ்க்கையிலேயே முதல் தடவை இந்த மாதிரி இடத்துல வந்து நிற்கிறேன். சீரியஸ்லி இதுக்காக ஒரு 650 கிலோமீட்டர் கடந்து வந்து தண்ணி மேலே போடணும்னு நினைக்கிறேன். நான் மாறி இது திரும்புங்க அப்படியே. போஸ் இங்க ஓகே. சொல்லுங்க எதுக்காக வந்துருக்கீங்க, என்ன மேட்ரு? தொலைஞ்சு போயிட்டாப்ல. அப்படியே போனேன்னா நீங்க கீழே போகாதீங்க. இல்ல அப்படி ஆகாது, மேட்ரு சொல்லுங்க. தான் பார்க்க வந்திருக்கேன். முரளி கூட வந்தாப்ல. சுத்தி பார்க்கணும் வந்து அந்த கடலோட போயிட்ட வழியில கடலுக்குள்ள நிக்கிறாரா, கடவுள் நீந்தி பண்றாரா, என்ன பண்றா தெரியல. இல்ல மீன் பிடிக்க போயிட்டாரா தெரியல, மீன் சாப்பிட்டுருக்காரா தெரியல, மீன் வந்து சாப்பிடுறா தெரியல. பாக்குறதுக்கு வந்திருக்கிறோம். ஓகே, அவர் கண்ணில் பட்டாருன்னா கூட்டு போயிருவோம். கண்ணில் பண்ணலாம் கடலை தள்ளி விட்டு போயிட்டே இருக்கலாம்னு இருக்கிறேன். ஓகே ஓகே, நல்ல முடிவு நல்ல முடிவு. இப்போ மீன் அண்ணன் போட்டாப்ல தூண்டி பார்க்காம விட்டான். நெக்ஸ்ட் போடும்போது பாத்துக்கலாம். இப்போ நீங்க உங்க சொல்லுங்க, நீங்க என்ன மேட்ரு ரெண்டு பேரும்? நாங்க என்ன மேட்டருக்காக வந்தோம்னா, மேட்டருக்காக வந்தோம். அப்படி எல்லாம் இல்லைங்க. ஐயோ தப்பு அழிச்சிரு கம்முன்னு இருங்க. முதல்ல இருந்து எடுக்கவா? நீங்க இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமா நமக்கு இந்த நிகழ்வு நடந்ததுக்கான முழு காரணமே அண்ணனே. நல்லா பண்ணியிருக்காப்ல, ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு. அது ரெண்டாவது விஷயம். முதல்ல நம்மளை வந்து கூப்பிட்டது அப்படின்றது நல்லா பண்ணதுன்னு அர்த்தம். நம்ம கூப்பிட்றக்கே மனசு வேணும். ஆமா, கூப்பிட்டாப்ல நல்லா இருந்துச்சு. அங்க போலாமா? நல்லா இருக்குமா? நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குமா? இல்ல அங்க நல்லா இருக்குல்ல. நாமளும் நல்லா இல்ல, அங்க நல்லா இருக்குமா? நீ அப்படி இல்ல இன்னும் எவ்வளோ சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் கண் கலங்குது அண்ணனை பத்தி பேசும்போது மட்டும். ஏன்னா இந்த இடத்துல வந்து அண்ணன் பெருமைப்பட வேண்டிய நேரம் அது அவரே சொல்லுவாப்புல. நம்ம அண்ணன் வாயாலே சொல்லுவாங்க. அண்ணன் நீங்க எங்களை பத்தி எங்களை கூட்டியான இந்த தொல்லையெல்லாம் எழுத்துக்கிட்டு எப்படி உங்களை டிராவல்லாம் போச்சு, முடிச்சிட்டீங்க, இந்த டே உங்களுக்கு எப்படி போச்சு? நினைச்ச மாதிரி போகல, அதுதான் மேட்ரு. நீங்க நினைச்ச மாதிரி மட்டும் இல்ல, நம்ம அண்ணன் வந்து இது எல்லாத்தையும் நீங்க இவ்வளவு நேரம் பாக்குற வீடியோ எடுத்தது பூரா யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தினேஷ் அண்ணன் ஒரே ஆள்னா அவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சுன்னு இப்ப உங்கள்ட்ட சொல்லுவாப்ல. மோதி மேல வரைக்கும் வருது. இங்க வரைக்கும் நல்லா இருக்கு. கொஞ்சம் பக்கத்துல மொபைல் வாங்கிங்களேன், அவங்களே கட் பண்ணி அங்கிட்டு திருப்பினீங்கன்னா வண்டியெல்லாம் பாருங்களேன். இங்க இருந்து பார்க்க அந்த ரோடே தெரியல. அந்த கீழே போயிட்டு வர்றது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. கட் பண்ணா இங்கிட்டு பீச் அழகா இருக்கு. ஆனா குளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். குளிக்க முடியாது, குளிக்க பெர்மிஷன் கிடையாது. பர்மிஷனுங்கிறது இல்லை, பயம். நான் எடுக்கிறேன் போட்டோ இல்லைண்ணே, வீடியோ ஏதாவது பேசுங்க. வீடியோல இல்லை, நீ நல்லா எடு, ஒரு இதுவா சீனரிக்கா எடு. அப்படி பார்த்ததே இல்லையா? வேணாம் கார் தான் ஆகும். இதோட தனுஷ்கோடியோட வீலாக் முடியுது. ரொம்ப அழகான இடம், கண்டிப்பாக எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து எப்படின்னா இயற்கை தானாக அமைச்சு கொடுத்த ஒரு பகுதி தான். ஸோ இந்த இடத்த எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.